இன்னைக்கு வந்து எதனா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு தோணுச்சு. அம்மாவும் எதனா டிஃப்ரெண்ட்டாக செய்யுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், 3 எக்கு உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உடச்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து உப்பு, மிளகாத்தூள், பெப்பர், அதுக்கப்புறம் சன்னா மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் செய்ய போகிறோம். அப்படியே பிடிக்கணுமா? இப்போ கடுகு எக்ஸ்ட்ரா வந்து ஐட்டம் சொல்லிட்டு எண்ணெய் இதெல்லாம் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, எண்ணெய், அதுக்கப்புறமா கறிவேப்பிலை இது வரைக்கும் போட்டு வதக்கிறோம். வதக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர், சன்னா மசாலா இது வரைக்கும் போட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எக் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்கையும் ஆட் பண்ணி இப்போ இது நல்லா ஓரளவு நல்லா வதக்கிடுச்சு. மசாலாவோட சேர்த்து நல்லா ஊறி இருக்கு. இப்போ எக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எக் ஆட் பண்ணி நல்லா கலாரிக்கலாம். அடி பிடிக்காம பொரியல் வர அளவு கலாரணும். இப்போ ஃபுல்லாக வச்சு இதை வந்து நல்லா எக்கை வந்து ஸ்வைப் பண்ணின்னே இருங்க, அடி பிடிக்காம. இதுமாதிரி கலாரிலே இருக்கும் போது அடியில் இதை பாருங்கள் மசாலா மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஆகுறது வந்து ஃபுல்லாகவே ஆகணும். இந்த மாதிரி கலாரிட்டே இருக்கிறதா மாற்றி மாற்றி கலாரிட்டே இருங்க. செய்யல செய்யுதுங்களே நான் ஒன்று கூட போட்டால நம்ம இதெல்லாம் எங்க இப்போ இதை வந்து நல்லா கலாரி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து சாதம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பிளேட்டில் ஃபுல் பிளேட் அளவு சாதம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி அளவு வர அளவு சாதத்தை நல்லா போட்டு கலரியாச்சு. ஸோ இப்போதைக்கு எனக்கு சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளேட்டில் மாற்றிட்டேன். ஸோ செம்மையாக இருக்குது. இதுக்கு மேலே பெப்பர் தூவி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ
இது மாதிரியே நான் உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் அப்ளை பண்ணுறேன். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.